2 வேறு வேறு லூப் ஆயில் பிராண்டுகளை நம்ம கலந்து ஊற்றுனோம்னா மிஷினில் என்ன ஆகும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துடலாமாங்க. சிஎன்சி மிஷினு ஓடிட்டு இருக்கும்போது திடீரென லோ லூப் ஆயில் லெவல் அப்படின்னு அலாரம் வந்திருக்கும். இந்த அலாரம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நம்ம போயிட்டு ஆயில் எடுத்துகிட்டு வருவோம். இந்த லூப் ஆயில் டேங்க்கில் இருக்கிற ஆயில் வந்து வேறு ஆயிலாக இருக்கும். இப்போ வந்த ஆயில் வந்து வேறு ஆயிலாக இருக்கும். ஆனால் இந்த 2 ஆயிலும் வேறு வேறு கெமிக்கலாக இருக்கலாம். அதனால் நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றும்போது இது ரியாக்ஷன் ஆகி அந்த பழுப்பில் வந்து அடைப்பை ஏற்படுத்தும். அதாவது லூப் ஆயில் ஃப்ளோன்றது இல்லாமல் போயிடும். அப்படியே அடைச்சிக்கும் பழுப்பை. இல்லைன்னா ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப வேகமாக காலி ஆகிடும். நம்ம வந்து சொல்ல முடியாது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுன்றது மட்டும் நிச்சயம். வேறு வழியே கிடையாது. இப்போ வந்த பிராண்டு வேறு தான். நம்ம அந்த ஆயிலில் ஊற்றி ஆகணும். அப்படின்னா லூப் ஆயில் டேங்க்கில் இருக்கிற அந்த கொஞ்சோண்டு ஆயிலை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்த பிராண்ட் ஆயிலை நம்ம டாப்அப் பண்ணிக்கலாம். அப்போ வந்து எந்த ப்ராப்ளத்தையும் ஏற்படுத்தாது. 2 ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றினோம்னா ப்ராப்ளத்தை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தும். அந்த லூப் ஆயில் குழாயில் அடைப்பை ஏற்படுத்தும். அப்போ லூப் ஆயில்ன்றது கரெக்டாக கைட் வெஹிக்கிளுக்கு போகாமல் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். கைட் வெஹிக்கிளுக்கு லூப் ஆயில் போகலைன்னா அதுக்கப்புறமா கைட்வே வந்து ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்கப்புறமா அது வேறு நம்ம பார்க்க வேண்டியதாகிடும். இதுபோல் சிஎன்சி தகவல்களுக்கு நம்ம சிஎன்சி ஸ்கில் டம்மி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லூப் ஆயிலை மாற்றி மாற்றி போடுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.